அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம 1218 PSD இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண போகிறீங்க, எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லாமல். இந்த பாஸ்வேர்டு இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு ஆஃபர் ஷார்ட்லி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராம் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஆல்பம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அது ஒரு 50 பேர் வந்ததுக்கப்புறமா அதிலிருந்து ஒரு 10 பேரை நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறோம். அந்த 10 பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க, கூடவே அப்டேட்லேயே இருப்பீங்க. இந்த ஃபைல் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுன்லோடில் நம்ம கொடுக்க போகிறோம். அன்ஜிப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 958 MB இருக்கும். ஜிப் ஃபைலாக இருக்கும்போது உங்களுக்கு 565 MBயில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இதை சாம்பிள் இமேஜஸ் உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 10 PSDs இருக்குது. எல்லாமே 1218 இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டபிள் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம அதற்கான சாம்பிள் இமேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த 10 PSDயுமே உங்களுக்கு இந்த பேக்கேஜில் கிடைச்சிடும். அடுத்து இதை நம்ம ஃபோட்டோஷாப்பில் இதை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம கொடுக்குற எல்லா ஃபைல்ஸ்லையுமே உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா ஃபைல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட், அதாவது இது யூடியூப்புக்கான ஷார்ட்கட் லிங்க். இதை ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கான ஷார்ட்கட். ஸோ எல்லா ஃபைல்ஸ்லையுமே எல்லா ஃபோல்டர்ஸ்லையுமே நம்ம எல்லா ஜிப் ஃபைல்ஸுமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷார்ட்கட்டையுமே உள்ளவே வச்சு தான் கொடுக்குறோம். ஸோ இதை ஃபியூச்சரில் யூஸ் பண்ணும்போது அடுத்து நீங்கள் ஒரு அப்டேட்ஸில் போகும்போது கூட நீங்கள் இந்த ஷார்ட்கட் மேலே கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அங்கே வந்துடலாம். PSD ஃபைல்ஸை மட்டும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மெத்தேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரில அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் மெத்தேடும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம 10 PSD ஃபைலுமே இதில் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு PSD. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலுமே பார்த்தீங்கன்னா உங்கள் எடிட்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த PSDலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையவே PSD அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படனாலும் உங்களுடைய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் அவங்களுக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காச்சும் ஆல்பம் டிசைனிங் ஒர்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையுமே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் அது மூலமாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆல்பம் ஒர்க் நீடு இருந்துச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். 1 days அல்லது 2 days பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பம்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் ஆல்பம் கிரியேட் பண்ணுறதுக்கான
சாஃப்ட்வேர்ஸ் ஏதாச்சும் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதற்கான சாஃப்ட்வேர்ஸுமே நம்மளுடைய ஓன் மேக்கிங்கில் சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலியே வந்து ரெடி ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறேன். அந்த சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் அதில் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ செமியும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் அண்ட் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கலியும் நீங்கள் வந்து ஆல்பம் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம என்கொயரி பண்ணியிருந்த அனைவருக்குமே வந்து நம்ம வந்து கால் பண்ணியும் சொல்லிட்டோம் டீட்டெயில்ஸ் எல்லாமே. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாம் வந்து உங்களே இமிடியேட்டாக நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பட் எப்படி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சப்ஸ்கிரைபருக்கான ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 2 வீடியோ வந்து 12/18 வந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோடுக்கான ஆப்ஷன் எப்படின்னு பார்ப்போம். இதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் மேலே ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் கீழே கொடுக்குற லிங்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்பேஜில் வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாஸ்ட் டவுன்லோட் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்கோம். இது சப்ஸ்கிரைபருக்கான ஸ்பெஷல் ஒரு ஆப்ஷனை நம்ம கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து டவுன்லோடை ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்கிங் ப்ராசஸ் வந்து எடுத்துக்கும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அந்த இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டும் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேஜ் வரும். இதில் அட்வான்ஸ்டு அப்படின்னு ஒரு பட்டன் வந்து இருக்கும். இந்த அட்வான்ஸ்டு மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே ஒரு கோ டு ஏஆர்பி யூடியூப் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து வரும். ஸோ இது மாதிரி ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம சேனலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இதில் சப்ஸ்கிரைப் டு ஆனந்தன் ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்று பேக் டு டவுன்லோட் பேஜ்னு இருக்கும். இது மேலே நீங்கள் சப்ஸ்கிரைப் டு ஆனந்தன் ஆர்பி மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம யூடியூப்னுடைய மெயின் ஹோம் பேஜுக்கு வந்து இது வந்துடும். ஸோ இந்த ஹோம் பேஜில் நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்த டவுன்லோட் பேஜில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கவுண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் நவ் பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அல்லது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனில் உங்களுக்கு இதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 செகண்ட்ஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 150 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே நீங்கள் இந்த பேஜை விட்டு வேறு பேஜில் போக முடியாது. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வேற ஒரு பேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு
நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கவுண்டர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சோ அந்த இடத்துல இருந்தே தான் ரிமைனிங் வந்து திரும்பவும் ரீப்ராசஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல 135ன்னு போயிட்டுருக்கா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வரேன், இந்த பேஜில் இருக்கேன். ஸோ 133 ஆல்மோஸ்ட் வந்து 133 நம்ம வந்து அந்த பேஜிலேருந்து இந்த பேஜுக்கு வந்து நம்ம வந்திருந்தோம். இப்போ வந்து பாருங்கள், ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு திரும்ப நான் அந்த பேஜில் வந்தேன்னா எங்கே நான் விட்டனோ அங்கிருந்து தான் வந்து இது வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் 150 செகண்ட்ஸுமே இந்த பேஜிலேயே நீங்கள் இருந்து வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த டவுன்லோடு வந்து உங்களுக்கு வரும். அல்லது நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் மூலம் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் டவுன்லோட் நவுன்னு இருக்கா, ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்லேயே இது கம்ப்ளீட் ஆகிடும். ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிறது மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல டவுன்லோட் எனிவே இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ சப்ஸ்கிரைபருக்கான மெயினாக வந்து இதை வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பிஎஸ்டிஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் அண்டு லைக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி 15 பிஎஸ்டி வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு 10 பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரியேட்டிவான பிஎஸ்டிஸ், இதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பிஎஸ்டி எப்படி இருக்குதுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போயிடுங்க. சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நான் போடக்கூடிய தொடர்ந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.